வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1125ல நடக்கிற விஷயம் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட்ங்க. அதுல அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு என் கனவுல கூட நான் 1% கூட யோசிக்கலங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நடந்திருக்குது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம சேட்டனுங்க, நம்ம எட்டுக்கால் பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல அவர் கொல்லப்படுறாரு. அதுவும் யார் அவரை கொல்றான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈமோக்காவே அவரை கொல்றாங்க. சரி, கொன்னதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அதுக்கு அடுத்த ட்விஸ்டா நம்ம செயின்ட் ஃபிகர்லேண்ட் கார்லிங் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரு சாட்டனோட இடத்துக்கு வராரு. அவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த ஃபைல்டர்ஸா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சரி, அதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. நம்ம ஷாக்காலேருந்து எடிசன், அட்லஸ், அப்புறம் பித்தாவர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா வேகாபங்கும் பாத்தீங்கன்னா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. அதையும் பாத்தீங்கன்னா காட்டிடுறாங்க. இந்த மாதிரி இது எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி, வெகாபங்க் கதை கூட விட்டு தள்ளுங்க, அவர் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தியரிலாம் ஆல்ரெடி மேக் பண்ணோம், நிறைய பேசியிருந்தோம். ஆனா சாட்டன் சாவாரு அண்ட் அந்த இடத்துக்கு கார்லிங் வருவாருன்னு சொல்லிட்டு சுத்தமா நான் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே சரி யாருமே 1% கூட யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஓடா அந்த சாப்டர்ல பண்ணிக்கிறாருங்க. அதை படிச்சோடனே எனக்கு புல் அரிச்சிச்சுனே சொல்லிட்டு சொல்லலாம். என்னடா இது என்னென்னமோ நடக்குது, இந்த மனுஷன் என்னதான் இன்னும் ஸ்டோர்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மண்டை காஞ்சிச்சுனே சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இது எல்லாத்த பத்தி தாங்க இந்த வீடியோல போயிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டரோட ரிவ்யூ நான் போட்டுருக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த அதை லீக் பண்ணுற ஸ்பாய்லர்ஸ் படிச்சுட்டு ப்ரோ இது உண்மையா இல்லைனா இந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மெசேஜில் இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம யூடியூப் சேனலோட வீடியோ கமெண்ட்லேயுமே சரி, இது கேட்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை தவிர்த்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஸ்பாய்லர்ஸ் படிக்க மாட்டேங்க. நான் சாப்டர் வந்தால் அப்போ தான் படிப்பேன். ஸோ ஸ்பாய்லர்ஸ் நான் படிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் படித்தாலுமே படிச்சிட்டிங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. அது என்ன ஸ்பாயில் பண்ணிடுது, எனக்கு அது கடுப்பாகுது. அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்டி நான் அதனால தான் எதுவுமே பார்க்கல, ஓப்பன் பண்ணல, கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணல, அதே மாதிரி மெசேஜ் ஓப்பன் பண்ணல. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, சாதாரண நிறைய பேருக்குமே ஸ்பாயில் ஆகும். எல்லாரும் உங்களை மாதிரி ஸ்பாய்லர்ஸ் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. அதனால் நீங்கள் பார்க்குறீங்களா, அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. சாப்டர் ரிவ்யூ நான் கன்ஃபார்மாக போட்டு தான் வரேன் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அதை கமெண்ட்டில் பேசுங்க, நம்ம திருப்பி பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸை கமெண்ட்லையோ இல்லைனா என்னோட மெசேஜ்லையோ தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமோட்டோ தான் காட்டிடுறாங்க. யாமோட்டோ பார்த்தீங்கன்னா வார்டனோட கேஸ்டில் பில்ட் பண்ணுறாங்களா, அங்கே போயிருக்கிறா. அப்போ அங்கே பில்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்பெண்டர் இருப்பார் பார்த்தீங்களா, ஃப்ராங்கிக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு, இல்லை ஃப்ராங்கி அவர் கூட வேலை செஞ்சிருந்தால, அவர் காணாமல் போயிட்டாரோ, அதை பற்றி யாமோட்டோ கிட்ட சொல்லினுக்கிறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுனுக்கிறா. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எகேட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ சாதாரண சைபர் பொலிஜன்ஸ்லாம் செரஃபிம்ஸ் சார்ஜ் போடுங்க, அதே மாதிரி சீபெஸ்ட் மார்த்ரி பசிபிஸ்டெல்லாம் கப்பலில் ஏற்றுங்க, நம்ம சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம லுச்சியும் கக்கும் பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ இந்த சாதா ஏஜென்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டூசி எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சீன் பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன் கிட்ட அப்புறம் 9 வைஸ் அட்மிரல் கிட்ட போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா சேட்டன் கிட்ட பேசினுக்கிறாங்க. அப்போ சேட்டன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எதுக்காக கிளம்பி வந்தோமோ அது எல்லாத்தோட கோலையும் நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். அதாவது இப்போ பங்கர் கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, ஏன்னா யோர்க் நம்ம கூட இருக்கிறதுனால. அதே மாதிரி பவர் ஸ்டேஷன் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால மதர் ஃப்ளேமோட கண்ட்ரோல் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. நம்ம எதை நினச்சி வந்தோமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாட்டன் சொல்கிறாரு. அப்போ அந்த 9 வைஸ் அட்மிரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களாலே இதை ஏற்றுக்க முடியல, ஜுவல்லரி பாணியும் தப்பிச்சு போயிட்டு, அதே மாதிரி ஸ்டார்ட் க்ரோவும் தப்பிச்சு போயிட்டாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, எல்பாஃப் அவங்களை துரத்தின்னு போய் அவங்களை பிடிக்கிறதுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சாட்டன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ சாட்டன் என்ன சொல்கிறாருன்னா, எல்பாஃபை விட்டு தள்ளுங்க, நான் அதை பற்றி பேசவே இல்லை, நான் சொன்ன அந்த ஃபெயிலியர் என்னதுன்னா வெகாபங்கோட மெசேஜ் டெலிகாஸ்ட் ஆனதுதான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து இது பத்தாதுக்கு அந்த அயன் ஜெயண்ட் வேற வெளியில் பைரட்ஸ் தப்பிச்சு போகிறது உதவி பண்ணிருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போதுங்க. அது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அயன் ஜெயண்ட் மேரிஜஸ் அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அப்புறமா பவர் ட்ரை ஆனதுனாலே நம்ம அது உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு, பெருசாக டேமேஜ் பண்ணாமல். அதுக்கடுத்து அது எப்படி எக் எடுக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுருந்தோம். அதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த அயன் ஜெயண்ட்டை அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் சாட்டன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதை அழிக்காதீங்க, அதை ரிசர்ச் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு சயின்டிஸ்ட் கிட்ட. அப்போ உண்மையாக நாங்கள் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் பண்ணுங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். நம்ம இதை பற்றி படித்து இந்த மாதிரி வேற ஒன்று டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட மிலிட்ரி தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.
அதனால இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அதே மாதிரி சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கன்ஃபார்மாக பண்றேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு எக்கேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ரோபோட்டை எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அவங்களே எடுத்துன்னு போனாங்களா இல்லை வெகாபங் அப்புறமா எடுத்துன்னு போனாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அது அங்கே தான் இருந்திருக்குது. இப்போ சீன் வந்து பிரசன்ட்டுக்கு வருது. சாட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 200 வருஷமா அந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்டார் லூஃபி வந்து காப்பதுக்காக அது திருப்பி மூவ் பண்ணிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிச்சு நிற்கிறாரு. அப்போ இந்த 9 வைஸ் அட்மிரல் வந்து முன்னாடி நின்றுந்தாங்க பார்த்தீங்களா அவருக்கு முன்னாடி. அதில் ஒருத்தவர், அவர் பேர் வந்து டாபர்மேனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தைரியத்தில் கேட்டான்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும். சாட்டர்ன் கிட்ட போயிட்டு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எனக்கு வெகாபங்கோட மெசேஜ் கேட்டோன்னே அது மனசுக்குள்ள ஓடினே இருந்துச்சு. இது பத்தாதுக்கு நீங்களும் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி சொல்லலாம், அது வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அப்போனா வெகாபங் சொன்ன மெசேஜ்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளு சாட்டர்ன் கிட்டே போய் கேட்குறான். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா இது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்குறான். சாட்டர்ன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியலங்க, அவர் அடித்த மாதிரி தெரியல, ஒரு ஹாக்கியா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபர்மேன் வந்து பறந்து போயிடுறாரு, ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. ஸோ அதுக்கடுத்து மீதி இந்த வைஸ் அட்மிரல்லாம் சீக்கிரமாக மெடிக்க கூட்டினுவாங்க, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து நம்ம யோர்க் கிட்ட போது, யோர்க் லேப் உள்ள வந்து உட்காந்துக்கின்னு முடிச்சுனுக்கிறா. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐலாண்ட் கிளவுட்ஸ், அது மட்டும் கிரியேட் ஆகினே இருக்குது கண்டினியூஸா. அப்போ இவ வந்து எதுக்கு இது கிரியேட் ஆகினே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு கன்னு கையில் வச்சிருவா பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த கிளவுட் ஃபேக்டரி வந்து சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த சுடுறா அவளும். ஸோ சுட்டதுக்கு அப்புறமா அந்த பங்கரக் அடுக்கிற கிளவுட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தனியாக மேலே வந்து பறந்து போகுது. ஸோ சம்பவம் என்ன நடந்துக்கிறான், நம்ம எடிசன் வந்து உயிரோடு தான் இருக்கிறான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி யோர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பிளான் வந்து போட்டுருக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோர்க்கை வந்து சுட்டுருக்கிறா. சுட்டதில் பங்கரக்காடு வந்து தனியாக கைட்டின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இப்போ பங்கரக்காடு வந்து நம்ம யோர்க்கோட கண்ட்ரோலில் இல்லை. இப்போ சீன் வந்து மேரேஜ் வயசுக்கு போகுது. அங்கே சில செலஸ்டியல் ட்ராகன் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங் சொன்ன மெசேஜை பற்றி பேசிட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து குமார் தப்பிச்சு போனாலும் அதை பற்றி பேசிட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்னு இருக்கிறான். அவன் வந்து பீஃப் கேட்டுக்கிறான் போல இருக்குது. பட் ஷெஃப் வந்து மீன் தான் வந்து கொடுத்துக்கிறாரு, ஏன்னா சாப்பாடு தான் வந்து தட்டுப்பாடாக இருக்குதுல்ல. அவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து நீ சைடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட வந்து கத்தின்னு கிடறான். வேறு இது மட்டும் கிடையாது, எல்லா செலஸ்டியல் இதே மாதிரி தான் பிறந்த மாதிரி கத்தின்னு கிடறானுங்க. இவனுங்களை பார்த்தாலே கடுப்பாகுது. ஸோ இவங்க பேசின விஷயத்துலாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது. இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா ரூம் ஆஃப் அத்தாரிட்டிக்கு வந்து போகுது. 5 எல்டர்ஸ் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து போகுது. இதுதாங்க தரமான சீன். அப்போ நம்ம செயின்ட் ஃபிகர் அண்ட் கார்லிங் வந்து நடந்து வர்றாரு. மீதி 4 எல்டர்ஸ் இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு செயின்ட் ஃபிகர் அண்ட் கார்லிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து புது ஆர்டர் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ மீதி 4 பேரும் புது ஆர்டரா, யார் கொடுத்தா, என்ன சொல்கிற கார்லிங் நீ, எதுக்காக இங்கே வந்தன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, யோர்க்கு இனிமேல் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பா, அதாவது என்னோட தலைமை கீழே தான் இருப்பா, ஏன்னா இனிமேல் நான் தான் புது டிஃபென்ஸ் சயின்ஸ் வாரியர் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ட் ஃபிகர் அண்ட் கார்லிங் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காராருங்க. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயின்னு இருக்குது, அதனால நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ஏன்னா இனிமே நானும் ஒரு எல்டர்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் ஃபிகர் அண்ட் கார்லிங் ஒன் ஆஃப் தி எல்டர்ஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போடுறாங்க. அவர் வந்து நம்ம சாட்டனோட இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மார்ஸ் வந்து இன்னும் நின்றுனே இருக்கிறாருங்க. அதாவது பழைய 5 எல்டர்ஸ் இருந்தப்ப நின்றுந்தாரு. இப்போ புதுசா ஒருத்தன் வந்து சேர்ந்துக்கிறானா, புதுசா வந்தவன் உக்காந்துட்டாங்க முன்னாடி, ஆனா இந்த மனுஷன் வந்து பார்த்துட்டு நின்றுனே இருக்கிறாருங்க இன்னும். அதுக்கு போன சாப்டரோ இல்லை இப்போ 2-3 சாப்டருக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு எழுப்பி விட்டுக்கிறாங்க. உண்மையிலே நான் வந்து இந்த சீனை சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, கார்லிங் வந்து ஒரு ஃபைல்டர் ஆவாருன்னு சொல்லிட்டு. இது இருங்க, இது நான் அப்புறமா அடுத்து வரப்போ சொல்கிறேன் நான். ஸோ கார்லிங் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரா, எனக்கு வந்து உண்மையிலே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கப்புறம் சாட்டன் வந்து தனியாக இருப்பார், அவர் ரொம்ப கொஞ்சம் முயற்சி பண்ணி வருவாருன்ற மாதிரி நினச்சேன். பட் அடுத்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சீன் எக் எடுக்க போது நம்ம சாட்டன் கிட்ட வந்து போகிறாங்க. சாட்டன் உடம்புலேருந்து ஏதோ கருப்பு கலரில் புகை மாதிரியோ என்னமோ போதுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தின்னு கடகிறாரு. சுற்றி இருக்கிற அட்மிரல்ஸ்லாம் வந்து, அதாவது வைஸ் அட்மிரல்ஸ்லாம் வந்து சீக்கிரமா மெடிக்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி நிற்கிறாங்க. அப்போ சாட்டன் வந்து கத்தினே கடகிறாரு மறுபடியும். அவர் இப்படி கத்தின்னு கடகிறப்ப அவர் உயிரை அவர் விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து மாறினே வருது, அதையும் காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து டெலபத்தில் ஈமு கிட்ட வந்து பேசுறாரு. அப்போ ஒரு ஈமு சம்மன் சொன்னோடனே ஈமு வந்து என்ன சொல்றான்னா, சாட்டன் ஜாய் பாய் தான் அவங்க தப்பிச்சு போறது ஒரு காரணமா இருந்திருக்கிறான், அண்ட் அவங்களை தப்பிச்சு போறது நீ தான் விட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ நம்ம சாட்டன் வந்து என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எப்படி எதிர்பார்த்துருக்க முடியும், என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு. ஆனால் ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவரை மன்னிக்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தின்னு போறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா வரது அதிகமாகுது. திடீர்னு கான்கர் ஹாக்கி மாதிரி இருக்குது. கான்கர் ஹாக்கியா இல்லைனா வந்து புகையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த மாதிரி நடக்குதா, சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கத்துறாருங்க. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் அட்மிரல்லாம் நின்று இருந்தாங்களா, அவங்க வந்து பறந்து போய் ஊந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ பறந்து போய் ஊந்ததுக்கப்புறம் நிமிந்து பார்க்குறாங்க.
பார்த்தா சாட்டன் எங்க வந்து முட்டி போட்டுன்னு கத்தின்னு கடந்தாரோ அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு வந்து கிடக்குதுங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து நடுங்கிட்டாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கும் வந்து பெரிய ஷாக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு கொண்டுட்டாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஈமோக்கா சாட்டனை வந்து எரிச்சிட்டாங்க. இது வந்து சுத்தமா ஒண்ணுமே புரியல. பார்த்தோன்னே நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. என்னடா நடந்ததுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி திருப்பி பார்த்துனுக்கிறேன். அப்புறமா தான் வந்து ஓ சாட்டன் காலியான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது. இது எனக்கு என்ன வார்த்தை சொல்றேன்னே சொல்லிட்டு தெரியலங்க. அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஒரு 5 எல்டர், அதாவது ஒரு முன்னாடி ஒரு ஒன் ஆஃப் த 5 எல்டரா இருந்தவர் இந்த மாதிரி ஒரு சாவு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஆள் சாக வேண்டிய ஆள் தான். ஏகப்பட்ட இது பண்ணியிருக்கிறான் தான். அவன் செத்தது கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே அவன் வந்து செத்ததுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா கார்லிங் வந்துட்டு நான் தான் ஒரு புது எல்டர்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அப்போலாம் ஒரு மாதிரி லைட்டாக இதாக இருந்துச்சு. என்னடா இது புதுசையும் வேற வந்துக்கிறானே, சாட்டனே நல்லா தானே இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தோணுச்சு. அண்ட் சாட்டன் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனே ஏன்டா கொண்டாங்க, இவனே இருந்துடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானே வந்து அவனை எத்தனை வாட்டி திட்டிக்கிறேன் சீக்கிரமா, அது வேற விஷயம். நீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே இப்போ அவன் செத்துட்டான்ல, அப்போ லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் இந்த எட்டுக்கால் பூச்சை பார்க்க முடியாது, இல்லை அட்லீஸ்ட் இந்த எட்டுக்கால் பூச்சை வந்து திட்ட முடியாதுன்னே கூட வந்து ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டனோட கதை வந்து கந்தல் ஆயிடுச்சுங்க. இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா பங்கரகாடை வந்து பறந்து போச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து போகுது. அப்போ வந்து நம்ம ஷாக்காலேருந்து அட்லஸ் ஒருமா எடிசன் பித்தாகரஸ் 4 பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா 4 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க போடுதுன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் அப்புறமா தான் வந்து தெரியுது நம்ம எடிசன் என்ன பண்ணிக்கிறான்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவமாக இருக்கிறாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஃப்ராங்கி வந்து ஒரு ஜெயின்ட் ஃப்ராங்கியா, பேர் மறந்துட்டான், ஏதோ ஒன்று பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா ரோபோட்டு நம்ம சாட்ஸ் கிட்ட, அது எப்படி டாக்கிங் பண்ணுவாங்க பாட்டாக சேர்த்து, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸோட ஒரு பாட்டு, அப்புறமா ஷாக்காவோட ஒரு பாட்டு, பித்தாரஸோட ஒரு பாட்டு, அப்புறம் எடிசனோட ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு இது 4 பாட்டையும் சேர்த்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம வெகபங் சேட்டலைட் யாருமே சாவலைங்க, எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நாங்கள் 4 பேரும் ஜென்ரலாக சும்மா பேசினே இருக்கிறாங்க. யோர்க்கை பற்றியும் பேசுகிறாங்க, அப்புறமா பங்கரகடை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் ஹியூமனிட்டியை பற்றி பேசினே இருக்கிறாங்களா. அப்போ நம்ம எடிசன் என்ன பண்ணுறான், வெதரேக்கு ஃபோன் பண்ணிட்டு யாராவது இருக்கிறீங்களா, நான் தான் வெகபங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹரிதாஸ் தான் ஆப்போசிட்ல வந்து ஃபோன் எடுக்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெகபங்கா நீ தான் செத்துட்டியாடான்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து இப்போ எங்க கட் ஆயிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம லிலித் வந்து சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருப்பா. அதுக்கடுத்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லுவா பார்த்தீங்களா. அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேருமே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்ம லிலித்துக்கு வந்து அவங்க சாவலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் நடக்கிறது. இதுக்கு அடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா கமபேக்கா குயின்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெகபங்கோட மெசேஜ் பற்றி பேசினுக்கிறாங்க. அப்போ பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தண்ணிக்குள்ள மூக போகிறத பற்றி வர்றப்ப சாபு வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ தான் புரியுது எதுக்காக ஃபர்ஸ்ட் செலஸ்டியல் டிராகன்ஸ் ரெட் லைனுக்கு மேலே போயிட்டு அவங்க வீடை வந்து கட்டினாங்கன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம இவன்கோ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த டெக்கிலா உல்ஃபு, அப்புறம் ஓட்கா உல்ஃபு, அதுக்கடுத்து ரம் உல்ஃபு அண்ட் போர்பன் உல்ஃபு இவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. டெக்கிலா உல்ஃப் மட்டும்தான் அந்த பேர் கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட பேர் தான் நினைக்கிறேன். ஸோ இதனால தான் இந்த பிரிட்ஜை வந்து 700 வருஷமா உலகம் ஃபுல்லாக கட்டினுக்கிறாங்க போலதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு வந்து சொல்கிறான். இப்போ சீன் வந்து நம்ம வெட்டி ஆஃபீஸர் கிட்ட போகுது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராகன் கிட்ட தான் போகுது. அந்த எப்பயும் போல் அந்த கடற்கரை மணலில் நின்றுக்குன்னு கடலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு வெகாபங்கை நீ சொன்னது வந்து எல்லாரும் அவராக இருக்கணும்னு தான் சொன்னேன். ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் எல்லாமே மற்றவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நடக்க போகிறது கிடையாது. அவன் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நடக்க போகிறான். பீஸ்க்காக எதுவுமே நடக்காது. அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக போய் எங்களோட விக்டரியை வந்து அச்சீவ் பண்ணணும். எதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட மக்கள் எல்லாம் மாற்றி மாற்றி அவங்களே கொண்டுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விக்டரியை வந்து அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எதுக்காக அவங்க மாற்றி மாற்றி கொண்டுக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு டிராகன் சொன்னாருன்னா இப்போ இந்த கடலோட ஹைட் வந்து அதிகமாகினே போச்சுன்னா அவங்க ஹைட்டான இடத்துக்கு தானே வாழ போக முடியும். ஸோ ஹைட்டான இடத்துக்கு வாழ போகணும்னா அவங்களுக்கு முன்னாடி யாராவது வாழ்ந்துருந்தாலோ இல்லைனா இவங்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தாலோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். ஏன்னா இவங்க தான் வாழணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சண்டை நடந்தால் அது நிறைய பேர் இறப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்களோட விக்டரியை வந்து அடையணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுக்கல. ஸோ இதுதாங்க இந்த சாப்டரில் வந்து நடந்தது. இது எனக்கு சொல்கிறப்பே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு முக்கியமாக சாட்டன் வந்து இறந்தது வந்து சுத்தமாக புரியவே இல்லை. அந்த இடத்துக்கு கார்லிங் வேற வந்திருக்கிறாங்க. ஐயோ இது வேற மாதிரி இருக்குது. இதில் ஒரு டவுட் என்னதுன்னா கார்லிங் வந்து இப்போ ஃபைல்டர் ஆனதுனால அவர் இப்போ முன்னாடி இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனு கார்ட் நைட்ஸோட கமாண்டரா, அந்த இடத்துக்கு யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியல. அது வேற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி நம்ம ஈமோக்கா எப்படி சாட்டனை கொண்டானு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்குது. பட் அவ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாட்டன் வந்து கொண்டு இருக்கிறா. அதுவும் அவர் எரிஞ்சு செத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரோட எலும்பு கூட தான் மிஞ்சிச்சே இல்லை. ஸோ எப்படி அவ கொண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த மாதிரி இந்த சாப்டரில் ஏகப்பட்ட கேள்வி வந்து இருக்குதுங்க. ஆனால் இந்த சாப்டர் வந்து மாசாக இருந்துச்சு. அது மட்டும் தான் சொல்ல முடியும் என்னால். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த சாப்டரில் எவ்வளோ விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல,
அது சம்மந்தமாக ஏதாவது தேரி இருந்துச்சுனாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாச வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.